அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் கவியரசர் கண்ணதாசன் புகழ் அரங்கம். கவியரசர் கண்ணதாசன் 24/6/1927 பிறந்தவர். அவருடைய பிறந்த நாள் வருகிற ஜூன் 24 அன்று வருகிறது. கண்ணதாசன் அவர்களுடைய புகழ் பரப்பும் விதமாக கவிஞர் கார்முகிலோன் அவர்கள் எங்கும் நிறைந்த கண்ணதாசன் பாடல்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கவிஞர் கார்முகிலோன் அவர்களே வணக்கம். கண்ணதாசன் பாடல்கள் எங்கும் நிறைந்தவை என்பதிலே சந்தேகம் கிடையாது. அவர்களுடைய பாடல்கள் பற்றிய அனுபவங்களை நம்முடைய மின்னல் கலைக்கூடத்தினுடைய நேயர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதலில் இந்த அரிய வாய்ப்பினை நமக்கு நல்கிய மின்னல் கலைக்கூடத்தின் அதிபர் அன்புலக சக்கரவர்த்தி அருமை சகோதரர் வசீகரன் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். யுகக்கவிஞன் பாரதியை போல் காலம் வென்று வாழும் அற்புதமான கவிஞன் கண்ணதாசன். அவன் தொடாத துறைகள் இல்லை. எழுதி குவித்தவன், கருத்து மழையாய் பொழிந்தவன், கார்மேகம். எத்தகைய அறிவு வாய்ந்த அனுபவப்பட்ட கவிஞன். கவிஞர்களுக்கு கற்பனை வளம் இருக்கும், ஏராளமான அறிவு இருக்கும். ஆனால் அனுபவம் சிலருக்கு குறைவாக இருக்கும். ஆனால் இந்த கண்ணதாசனுக்கு அனுபவமும் மிக அதிகம். அதனால்தான் அவனுடைய பாடல்களிலே அனுபவத்தின் சாயல் பிரதிபலித்து கொண்டே இருக்கும். சரி, ஒரு சிலவற்றை மட்டும் காலத்தின் அருமை கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காதல் இல்லையே வாழ்க்கை ஏது, உலகமேது, இந்த பிரபஞ்சமே இல்லையே. அவனுடைய கற்பனை வளத்தை பாருங்கள். உலகமெங்கும் ஒரே மொழி, உள்ளம் பேசும் காதல் மொழி, உருவம் இன்றி பேசும் மொழி, அதாவது உருவம் இல்லா தேவன் மொழி. அப்படி அந்த பாட்டு வரும், உருவம் இல்லா தேவன் மொழி அப்படின்னு. பாருங்க, ஓசை இன்றி பேசும் மொழி, உருவம் இல்லா தேவன் மொழி. அவனுடைய கற்பனை வளத்தை பாருங்கள். மொழி என்று சொன்னால் அதற்கு 2 வடிவம் இருக்க வேண்டும். ஒளி வடிவம், வரி வடிவம். அம்மா என்றால் ஆ இம் மா என்று எழுதுகிறோம், அது ஒளி வடிவம். வரி வடிவம் ஆ இம் மா என்று எழுத வேண்டும் அல்லவா? ஆனால் இந்த காதல் இருக்கிறது, அது தேவ பாஷை என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு ஏது எழுத்து? உணர்வு தான் இருக்கிறது. உலகமெங்கும் காதல் இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. அந்த காதலுக்கு ஒளி வடிவம் இல்லை, வரி வடிவம் இல்லை, ஆனால் காதல் இருக்கிறது. அதனால்தான் இந்த உலகமே நடக்கிறது என்ற அருமையான கற்பனையினை என்ன அழகாக சொன்னான் பாருங்கள். அதுதான் கண்ணதாசன். இன்னொன்று சொல்வேன். கண்ணதாசன் உள்ளத்து உணர்ச்சிகளை அற்புதமாக பிரதிபலிக்கின்ற ஆற்றல் மிக்க கவிஞன். அவனுடைய வரிகள் ஒவ்வொன்றும் பொறுமையாக, அமைதியாக அதனை எண்ணி ஆராய்ந்து சுவைத்து பார்த்தால் அவனுடைய கற்பனை வீரியம், அவனுடைய எண்ண ஓட்டம், எழுச்சி வேகம் அனைத்தும் நமக்கு புலனாகும். நாம் புல்லரித்து நிற்போம். வசந்த மாளிகை அந்த படத்தில் நிறைய பாடல்கள். அதில் ஒரு பாட்டு பாருங்கள். உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நாம் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று வரும். அதற்கு பதில் பாருங்கள். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். பாருங்கள், அதனை நான் ஒருபோதும் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று பாடுகின்றான். அப்படி என்றால் அங்குதான் கண்ணதாசன் நிற்கின்றான். இந்த உடலிலே
உயிர் இருக்கும் வரை மனம் எண்ணும் உடல் செய்யும். உயிர் பிரிந்து சென்று விட்டால் ஒன்றுமே இருக்காதே, வெறும் சடலம்தானே. அந்த காதலி எவ்வளவு ஆணித்தரமாக தன் காதலை வெளிப்படுத்துகின்றாள். அங்கே உணர்ச்சியை பாருங்கள், உணர்வினை பாருங்கள், அந்த சொந்தத்தை பாருங்கள். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அது உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று சொல்கின்றாள். அந்த காதல் வரிகளுக்கு சொந்தக்காரன் காலம் தாண்டி நிற்கும் கண்ணதாசன். அவனை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தத்துவ பாடல்கள், அவன் எதைத்தான் விட்டு வைத்தான். தத்துவ பாடல்களை பாருங்கள். ஒரு படத்திலே பாடல் வரும், அது வாத்தியார் படம் நினைக்கிறேன். ஒருவன் மனது 9 அடா, அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. மனிதன் பார்க்கிறான், அவன் பார்வையில் தெரிவது அவ்வளவே. ஆனால் இறைவன் காண்கின்றான். தோற்றத்தை பற்றி, தோற்றத்தை வைத்து, தோற்றத்தை கொண்டு எடை போடுபவர்கள் நாம். ஆனால் இறைவன் தோற்றத்தை மதிப்பதில்லை, உள்ளே உள்ள எண்ணத்தை தான் பார்க்கிறான். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். புராண காலங்கள் தொட்டு இன்று வரை. கண்ணப்ப நாயனாரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஒரு வேடவன், காட்டுமிராண்டியை போல் இருக்கின்றான். அந்த சிவகோசரியார் என்னும் வேதியர் தெய்வீக தோற்றத்தோடு சிவப்பழமாக இருக்கின்றார். அவர் நினைக்கின்றார் கண்ணப்ப நாயனானை, யார் இந்த காட்டு மனிதன் இப்படியெல்லாம் செய்கின்றான் என்று. ஆனால் அவனுடைய பார்வையிலே அந்த வேதி கண்ணப்ப நாயனார் ஒரு காட்டு மனிதன், முக்கன் முதல்வன் சிவபெருமானுக்கு அவன் அப்பழுக்கற்ற பக்தன். அவனுடைய பக்தியை பார்த்தான். இவன் உன்னை விட உயர்ந்தவன் என்று அந்த சிவகோசரியாருக்கு காட்டினான். மிக குறுகிய காலத்திலேயே சிவபதம் பெற்றவன் கண்ணப்ப நாயனார். அவன் எவ்வளவு அழகாக எழுதுகின்றான் பாருங்கள். உருவத்தை பார்ப்பவன் மனிதன், அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவன். நிறைய சொல்லி கொண்டு போகலாம். ஒரு பாட்டிலே வரும், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுதானே வாழ்க்கை. பல பெரியோர்கள் புராணங்களிலே, இதிகாசங்களிலே, ஆன்மீக பெரியவர்கள், ஏன் ஆண்டவனே அப்படி சொல்லி இருக்கின்றான். கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொன்னான், எதற்கும் சலனப்படாமல் ஸ்திரமாக உறுதியாக இருப்பவனே ஸ்திதப்பிரஜன் என்று அறியப்படுகின்றான். அந்த தத்துவ கருத்தினை எவ்வளவு அழகாக முத்தாக சொன்னான் இந்த கண்ணதாசன். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அந்த ஆற்றல் மிக்க கவிஞன் கண்ணதாசன். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆரம்பத்திலே கண்ணதாசன் நாத்தியனாக இருந்தான். அதன் பிறகுதான், அதுவும் ஒரு இறைவனின் திருவிளையாட்டு என்று தான் சொல்ல வேண்டும், ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் பிறகு அற்புதமான ஆத்திகராக மாற்றம் எடுத்தான் கண்ணதாசன். காஞ்சி பெரியவர் மகா சுவாமிகள் கண்ணதாசனை கூப்பிட்டு அனுப்பினார். உன்னுடைய முன்னோர்கள் பரம ஆத்திகர்கள், இறைப்பணி ஏராளம் செய்தவர்கள், அதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று சொல்லி பட்டியலிட்டார். அவருடைய முன்னோர்கள் பல கோயில்களை கட்டி உள்ளார்கள். அந்த வழியிலே வந்த நீ பக்திமான் தானே என்று சொன்னார் சுவாமிகள். கண்ணதாசனுக்கு ஆச்சரியம். நான் நாத்திகன் ஆயிற்று, இப்படி சொல்கின்றீர்களே சுவாமி என்று. இல்லை இல்லை, அந்த பழைய வாசனை உன்னிடமும் இருக்கிறது. நீ இந்து மதத்தை பற்றி எழுத வேண்டும் என்று மகா சுவாமிகள் கேட்டுக்கொண்டார்கள். கண்ணதாசன் தயங்கினான். எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையே, அனுபவம் இல்லையே. மகா சுவாமிகள் சிரித்து கொண்டே சொன்னார், உனக்குத்தான் நிறைய அனுபவம் இருக்கிறதே. கண்ணதாசனே சொல்லி உள்ளான், நான் பட்டினத்தாரை போல் அருணகிரிநாதரை போல் வாழ்ந்துள்ளேன், அவர்களைப் போல் ஞானமும் பெற்றுள்ளேன் என்று. சுவாமிகள் சொன்னார், உனக்கு அனுபவம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. இந்து மதத்தை பற்றி எளியோருக்கும் புரியும் வண்ணம் எழுதிடு என்று சொன்னார்கள். அர்த்தமுள்ள இந்து மதம் என்று 10 தொகுதிகளை தந்தான் அந்த 10 மாற்று தங்கம்.
வேதங்கள் உபனிஷத்துக்கள் சொல்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் எளிய வார்த்தைகளிலே பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் தந்தானே அதையான உணர்வுகளை எவ்வளவு கவித்துவத்தோடு சொல்கின்றான் பாருங்கள். அதிலே கண்ணதாசனை மிஞ்சுவதற்கு யாருமே இல்லை. காதலன் கேட்கின்றான், நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ. எண்ணி பாருங்கள், காதலன் தன் காதலை வெளிப்படுத்தி காதலியிடம் கேட்கின்றான், நீ எப்படி நினைக்கின்றாய் என்று. அவளுக்கு அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்ற அத்தனையும் இருக்கிறது. உள்ளத்திலே காதல் பொங்கி வருகின்றது. அதனை உரைக்க முடியவில்லை. நாணம் தடுக்கிறது. தலை குனிந்து நிற்கின்றாள். இவன் புரிந்து கொள்கின்றான் சம்மதம் என்பதனை. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி அல்லவா? ஏன் இப்படி தலை குனிந்து நிற்கின்றாய் என்று அவளை சீண்டுகின்றான். காதல் சீண்டல். அந்த கற்பனைக்கு, வளமான கற்பனை கண்ணதாசனுக்கு மட்டுமே வசப்பட்டு நிற்கும். பெரியோர்கள் சொல்வார்கள் அல்லவா, யுகக்கவிஞன் பாரதிக்கு வார்த்தைகள் வசப்பட்டு நின்றன வரிசையிலே என்று. அந்த வகையிலே கண்ணதாசனுக்கும் வார்த்தைகள் வரிசை கட்டி நின்றன. என்னை எடுத்துக்கொள், என்னை எடுத்துக்கொள் என்று. இன்னொன்று, பெண்ணின் கற்பனையை பாருங்கள். எண்ணம் என்னும் ஆசை படகு செல்ல செல்ல வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது குறள். அந்த குறளின் தாக்கத்தை அந்த பெண் தன் உள்ள உணர்வுகளை அந்த மெல்லியலால் எப்படி சொல்கின்றார் பாருங்கள். அதுதான் கண்ணதாசன். சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைவாக ஒன்று சொல்கின்றேன். வாழ்க்கை தத்துவம். அன்றாடம் நாம் பார்ப்பது கணவன் மனைவி இருவரும் சம்பாதிக்கின்றார்கள். இல்லற வாழ்வு இனிதே செல்கிறது. ஒரு கட்டத்திலே கணவனை காட்டிலும் மனைவி அதிகம் சம்பாதிக்கிறாள். இங்கேதான் கண்ணதாசனுடைய உள்ளம். அவன் உள்ளம் அறிந்த ஒரு கவிஞன், தத்துவ ஞானி அவன். ஆண்களுக்கு பொதுவாக தன்னை விட தன் மனைவி குறைவாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று வரை அதுதான் உண்மை. அதனை ஆணாதிக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆண்கள் இயல்பு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் பெண்கள் அப்படியல்ல. தன்னை விட தன்னுடைய கணவன் அதிகமாக சம்பாதித்தாலும் குறைவாக சம்பாதித்தாலும் அதனை பற்றி அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆண்களுக்கு அந்த ஒரு எண்ணம் உண்டு. அதை பலம் என்று சொன்னாலும் சரி, பலவீனம் என்று சொன்னாலும் எப்படி வேண்டுமானாலும் அதனை எடுத்துக்கொள்ளலாம். சூரியகாந்தி படத்திலே இந்த பாட்டு வரும். முத்துராமன், ஜெயலலிதா அம்மா அந்த படம். அதில் பாருங்கள், சொல்லுவார் அந்த உள்ளத்து வேதனையை கணவன் எப்படி சொல்கின்றான் பாருங்கள். கண்ணதாசன் பாடுவார் அதனை பிரதிபலிப்பதாக. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே, என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது என்று வரும். அதை பாருங்கள், அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ஆகாயத்திலே மஞ்சள் நிலவு வருவது ஆனந்தம். அப்படி ஆனந்தமாக இருந்தார்கள். அதன் பிறகு நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன். நான் தேய்ந்ததற்கு காரணம் நீ வளர்ந்ததாலே என்று சொல்கின்றான். அப்படி கண்ணதாசன் அனைத்திலுமே முத்திரை பதித்த கவிஞன். அவன் தொடாத துறைகள் இல்லை. வாழ்ந்தது 55 ஆண்டுகளுக்கும் குறைவுதான். அதற்குள் அவன் செய்த சாதனை 100 ஆண்டுகளையும் தாண்டி செல்லும் வண்ணம் இருக்கிறது. இந்த அற்புதமான கவிஞன் கண்ணதாசனின் பாடல் உலகில் ஏதோ ஒரு மூலையிலே தினம் தினம் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். இப்படித்தான் கண்ணதாசனும் தன்னை பற்றி சொன்னான். அவன் மரணமில்லாத கவிஞன். அப்பெருமகனின் புகழை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.